மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கை காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கேச்சோட படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு இருந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன். நான் 2 ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணது தெரியல. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதாவது ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். நான் இப்போ லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரியே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போகுது. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக்கு கோமல் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்னை கேட்காமே வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னை கேட்காமே வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேர் சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உங்கள் உசிரை கொடுத்துவேன். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னு மலையாளம் மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். உங்களை பார்த்தா சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சென்னை 28 பார்த்தா தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே பார்க்க ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்திரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கத்துறை அவர் மாதிரி தான். ஓகே. இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்தளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜி கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க. ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்கள். அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலையும் உட்காந்துருக்காங்க. நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டுனாங்க, நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டேனப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால நான் சொல்றேன் சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போ தான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டுறாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில், நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் மறந்துட்டுனா நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னென்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜானர். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மலை ஏற விடல, படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் அந்த குரங்கை கூப்பிட்டு போவாங்களோ ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயணம், இன்னும் ஃபோன் பார்க்கல, ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்லை சார். அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ படம் வந்து அவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிருந்தேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமா. மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்கள். படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா?
வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை, பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. மோர் தேன் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், தமிழுக்கு வணக்கம். தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதல் ஸ்டெப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. செகண்ட்லி மௌலி காரு. இந்த படத்தோட கம்போசிங் சித்தூரில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் யாரை ஒரு புது ஆளை பார்த்தால் முதல் கேட்குற கேள்வி தான் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வரும்போது. ஸோ நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு ஒரு இட்லி கடை போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சித்தூரில் பெரிய ஃபேன்ஸ் இருக்குது, இங்கே போகல நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ தோசை ப்ரோ நீங்கள் இப்போ இந்த படத்துக்கு இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலான்னு சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் படமும் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன் இங்கே தமிழில் வர்றதுக்கு. ஸோ திடுக்கிடுன்னு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன். 2 minutes நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நான் அனுப்பியிருக்கேன்னு. இந்த 2 minutes முடிஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு கால் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன், பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஐ செட் ஓகே, கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனாக பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களுக்குலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தால் கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம் மதராக இருக்கோம் பின்னாடி நின்னோம் போனோம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி, நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ, அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீ இன்வால்வ்ட் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஜனனி என்னோட அவள் அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி க்யூட்டஸ்ட் கேர்ள் ஐ ஹவ் எவர் சீன். ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. எனக்கு என்ன தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படியே அவங்க வந்து அந்த செட்டில் ஜாஸ்தி பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரை படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ ஸோ மச். மீடியா மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க, நர்வஸாக இருக்கேன். அதனால தான் அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில்
யார்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு தமிழ் குடும்பத்திலேருந்து வந்தேன் நான், டிஜே அருணாச்சலம். மை மென்டோ வெற்றிமாறன் சார், அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதனால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நவீன் டி கோபால், நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சிட்டே இருப்பார், செந்தளிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ, வாழ்த்துக்கள். சாரும் மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கை தட்டி ஆகணும். லியோவில் பார்த்தேன், சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சு சுத்த மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் விட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் பற்றி பேச விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு மாதிரியாக ஒரு ரான் ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட கான்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம், ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சொல்லிட்டு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சார், அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சாவித்திரிமா ட்ரெய்லரில் பேர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லரில் பேர் போடல. விஷிங் சாவித்திரி மோர் சக்ஸஸ்.